தெரிந்தெடுக்கப்பட்டு எந்தெந்த பிரிவுகளில் எத்தனை மாணவ மாணவியர் சேர்க்கப்படுவர் என்பதை முடிவு செய்து கட்டிடங்கள் கட்டுவதற்கான உத்தேச மதிப்பின்படியான செலவு, தோற்றுவிக்கப்பட வேண்டிய பதவிகள் மற்றும் அதற்கான செலவு, உபகரணங்கள், நூலகம், கணினிகள், தளவாடங்கள் ஆகியவற்றிற்கான செலவினங்கள் உயர்கல்வித்துறையால் தயாரிக்கப்பட்டு நிதித்துறை ஒப்புதலுக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் என்ற முறையில் என்னிடமும் ஒப்புதல் பெறப்பட்டு 22/3/2012 அன்று அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அரசாணை தான் 23/3/2012 அன்று அரசின் செய்தி குறிப்பாக பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டது. இதை போன்றுதான் ஏனைய செய்தி குறிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதிலிருந்து அரசாணை வெளியிடப்பட்ட இனங்களில் மட்டுமே இச்செய்திகள் அரசின் செய்தி குறிப்புகளாக செய்தி மக்கள் தொடர்பு துறையால் வெளியிடப்பட்டன என்பதும், புதிய திட்டங்கள் எதுவும் என்னால் தற்போது வெளியிடப்படவில்லை என்பதும் தெளிவாக தெரிய வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலனில் கிஞ்சித்தும் அக்கறை இல்லாமல் அரசின் மீது ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை அள்ளித் தெளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் அரசின் கொள்கை பற்றிய குறிப்புகள் அடங்கிய ஆளுநர் உரை, நிதிநிலை அறிக்கை, கொள்கை விளக்கு குறிப்பு ஆகிய எதையுமே சரியாக படிக்காமல் வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோ என்பதற்கேற்ப மனம் போன போக்கில் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியுள்ளார் மாண்புமிகு உறுப்பினர் திரு ஸ்டாலின். அவை மரபுகளுக்கு மிக உயர்ந்த மதிப்பளிக்கின்ற அரசு எனது தலைமையிலான அரசு. விதிமுறைகளையும் மரபுகளையும் ஐயம் திரிபர தெரிந்து வைத்து அதன்படி நடக்கின்ற முதலமைச்சர் தான் நான். சட்டமன்றத்திற்கோ அரசியலுக்கோ நாங்கள் புதிதாக வந்த கத்துக்குட்டிகள் அல்ல. நான் 3ஆம் முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்று கடமையாற்றி வருகிறேன். சட்டமன்ற மரபுகளுக்கும் விதிகளுக்கும் மாறாக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமும் எங்களுக்கில்லை. உண்மை நிலை இவ்வாறு இருக்க சட்டமன்ற மரபுகளுக்கு மாறாக புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட்டேன் என்று பொறுப்புள்ள துணை முதலமைச்சர் பதவியை வகித்த திரு ஸ்டாலின் கூறியிருப்பது அவரது அறியாமையை காட்டுகிறதா அல்லது வேண்டுமென்றே தவறான குற்றச்சாட்டுகளையும் களங்கத்தையும் எங்கள் அரசின் மீதும் என் மீதும் சுமத்துகிறாரா என்பதை அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்து, எதிர்க்கட்சியாக இருந்தபோதே பேரவை மரபுகளுக்கு மாறாக பால் கமிஷன் அறிக்கையை பத்திரிகைகளுக்கு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியவர் திமுக தலைவர் கருணாநிதி தான் என்பதையும் இந்த தருணத்தில் நினைவூட்டி அமர்கிறேன். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் பாரம்பரிய மதிப்புமிக்க ராமர் பாலத்தின் முக்கியத்துவம் கருதி அதனை தேசிய நினைவு சின்னமாக அறிவிப்பது குறித்த மத்திய அரசின் கருத்தை உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு மன்மோகன் சிங்கிற்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ராமர் பாலம் என அறியப்படும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கால்வாய் வெட்டும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்து அதனை கையகப்படுத்தி பத்திரமாக பாதுகாக்குமாறு தூத்துக்குடி துறைமுக கழகம் மற்றும் மத்திய அரசின் பண்பாட்டுத்துறை ஆகியவற்றிற்கு அறிவுறுத்துமாறும், உச்சநீதிமன்றத்தின் மறு உத்தரவு வரும் வரை ராமர் பாலத்தை எந்த வகையிலும் சேதப்படுத்தாமல் மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து துறை மற்றும் சேது சமுத்திர கழகம் ஆகியவற்றிற்கு உத்தரவிடுமாறும் கோரி கடந்த 2007ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டத்தின் 32வது பிரிவின் கீழ் மேல்முறையீட்டு மனுவை தாம் தாக்கல் செய்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் கீழ் கடந்த 2008ஆம் ஆண்டு டாக்டர் R.K. பச்சௌரி தலைமையில் மத்திய அரசு ஒரு குழுவை நியமித்து அதன் அறிக்கையை மாநில அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு கோரப்பட்டது.
சம்பந்தப்பட்ட மாநில அரசு துறைகளுடன் கலந்து ஆலோசித்து அந்த குழு தயாரித்த அறிக்கை தமக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையிலான மாநில அரசின் கருத்துக்கள் கடிதம் வாயிலாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தபோது ராமர் பாலத்தை தேசிய நினைவு சின்னமாக அறிவிப்பது குறித்த மத்திய அரசின் கருத்தை நாளைக்குள் தெரிவிக்குமாறு மத்திய அரசின் வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இது தங்கள் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கும். எனவே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் பாரம்பரிய மதிப்புமிக்க ராமர் பாலத்தின் முக்கியத்துவம் கருதி அதனை தேசிய நினைவு சின்னமாக அறிவிப்பது குறித்த மத்திய அரசின் கருத்தை தாமதமின்றி உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமது கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் மாநில அரசு ஒரு பதில் மனு மூலமாக தனது கருத்துக்களை தனியே உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும் என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் செய்தவர்களுடனான தொடர்புகளை துண்டித்துவிட்டதாக திருமதி வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்களுடன் தனக்கு எவ்வித ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று குறிப்பிட்டுள்ள திருமதி வி.கே. சசிகலா, இனியும் தனக்கென வாழாமல் தன்னால் இயன்ற அளவிற்கு பணி செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உதவியாக இருக்கவே தான் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருமதி வி.கே. சசிகலா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 மாத காலமாக பலதரப்பட்ட பத்திரிகைகளில் தன்னை பற்றிய பலவிதமான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் இந்த அறிக்கையை வெளியிட வேண்டிய கட்டாயம் தனக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 1984ஆம் ஆண்டில் முதலாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தான் சந்தித்ததாகவும் அதன் பின்னர் தங்களுக்குள் நட்பு வளர்ந்து அவரும் தன்னை தமது தங்கையாக ஏற்றுக்கொண்டதாகவும் திருமதி சசிகலா குறிப்பிட்டுள்ளார். 1988ஆம் ஆண்டிலிருந்து அக்காவின் போயஸ் கார்டன் இல்லத்திலேயே அவருடன் வசித்து வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து வந்த அக்காவின் பணிச்சுமையை ஓரளவிற்காவது குறைக்கும் வகையில் அவருக்கு உதவியாக இருந்து தன்னால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்றுதான் விரும்பினேனே தவிர வேறு எந்தவிதமான எண்ணங்களும் தனக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். போயஸ் கார்டன் இல்லத்தில் அக்காவுடன் இருந்தவரை வெளியில் என்ன நடக்கிறது என்பது குறித்து ஓரளவிற்குத்தான் தனக்கு தெரிந்ததை தவிர முழு விவரமும் தெரியவில்லை. 24 ஆண்டுகள் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த தான் கடந்த டிசம்பர் மாதம் அக்காவை பிரிந்து அவரது வீட்டை விட்டு வெளியே வந்து வேறு இடத்தில் வசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவான பின்னர்தான் நடந்த உண்மைகள் முழுமையாக தனக்கு தெரிய வந்தன. கடந்த டிசம்பர் மாதம் அக்கா மேற்கொண்ட சில ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் அதற்கு என்ன காரணம், அதன் பின்னணி என்ன என்பதெல்லாம் தனக்கு தெரிய வந்தது என திருமதி சசிகலா தெரிவித்துள்ளார். தன்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் தான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடிப்படையாக வைத்து தனது பெயரை தவறாக பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும் அதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும் அவர்களின் தவறான நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும் கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதையும் அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதையும் அறிந்தபோது தான் பெரிதும் அதிர்ச்சியுற்றதாகவும் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் திருமதி சசிகலா தெரிவித்துள்ளார். இவையெல்லாம் தனக்கே தெரியாமல் நடந்தவை என்பதுதான் உண்மை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தித்த நாள் முதல் இன்று வரை அக்கா நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு வினாடியும் தான் நினைத்திருக்கிறேனே தவிர கனவிலும் தான் அக்காவிற்கு துரோகம் நினைத்ததில்லை என்றும் திருமதி சசிகலா தெரிவித்துள்ளார். தன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் என்று சொல்லிக் கொண்டு அக்காவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் என்றும் அக்காவிற்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தனக்கும் வேண்டாதவர்கள்தான் என்றும் திருமதி சசிகலா குறிப்பிட்டுள்ளார். அக்காவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களுடனான தொடர்புகளை தான் துண்டித்து விட்டதாகவும் அக்காவிற்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்களுடன் தனக்கு எவ்வித ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ, கட்சியில் பெரிய பொறுப்பு வகிக்க வேண்டும் என்றோ, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டுமென்றோ, அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றோ, ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ தனக்கு துளியும் ஆசையில்லை என்றும்
பொது வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பமே தனக்கில்லை என்றும் திருமதி சசிகலா தெரிவித்துள்ளார். அக்காவிற்கு உண்மையான தங்கையாக இருக்கவே தாம் விரும்புவதாகவும் தன் வாழ்க்கையை ஏற்கனவே அக்காவிற்கு அர்ப்பணித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனியும் தனக்கென வாழாமல் அக்காவுக்காக தன்னால் இயன்ற அளவிற்கு பணி செய்து அக்காவிற்கு உதவியாக இருக்கவே தான் விரும்புவதாக திருமதி வி.கே. சசிகலா அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஜூன் மாதத்தில் இருந்து மின்வெட்டு படிப்படியாக குறையும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. இந்திய ராணுவ தலைமை தளபதி பிரதமருக்கு எழுதிய ரகசிய கடிதம் வெளியான விவகாரம். எதிர்க்கட்சிகள் அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைப்பு. விளம்பர இடை